தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் வங்கதேச கோப்பு பாராவிலிருந்து சுமார் 730 கிலோமீட்டர் தெற்கு தென்மேற்கேயும் மற்றும் மேற்கு வங்காள கென்னிங்கிலிருந்து சுமார் 750 கிலோமீட்டர் தெற்கேயும் மையம் கொண்டுள்ளது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலம் பெற்று 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக 25ஆம் தேதி இரவு வலுப்பெற்று 26ஆம் தேதி நள்ளிரவு தீவிர புயலாக வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்காள கடற்கரையை கடக்கக்கூடும். தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 25ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 28ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர்ப்புகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 25ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி மாலை வரை மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 90 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறுவன், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், கன்னியாகுமரி மாவட்டம் சுர்லக்கோடு, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தன்கோடு, திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, தென்காசி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குளம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருத்தணியில் 37.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.